Hi friends, welcome to tudojos.com. பார்த்தீங்க அப்படின்னா கோரல்டால கேலண்டர் எப்படி கிரியேட் பண்ணுங்கிற பார்ட் 2 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பார்ட் 1ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுக்கான பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி செட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் இப்போ பார்ட் 2ல என்ன பண்ண போகிறோம் அப்போ அதுக்கான டெக்ஸ்ட் நம்ம எப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டோட்டல் சைஸ் இதுக்கான ஹைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். பாதி பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் வரதுக்காக நான் வச்சுருக்கேன். தென் கீழே இருக்கிற பாதி பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்காகவும் அந்த கேலண்டர் டேட்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல அந்த கம்பெனி நேம் வர ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி நேம் வர மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு என்ன பண்ணலாம் அப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஷேப்பில் கொடுத்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு நான் ஒரு ரெக்டாங்கிளே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ரெக்டாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க டூலில். இதுக்கான ஷார்ட்கட் கீ F6. இப்போ கிளிக் பண்ண என்ன பண்ணுறேன் அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வரணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது கொடுத்துட்டு உங்களுக்கு வித் அண்ட் ஹைட் எந்த அளவுக்கு வரணுமோ கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ண என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே நான் ரவுண்ட் ரெக்டாங்கிள் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க இங்கே ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு சென்டிமீட்டரில் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0.5 சென்டிமீட்டர் நான் கொடுக்குறேன் 4 கார்னர்லையும். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் கார்னர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 0.5 நான் கொடுத்துருக்கேன். வேணா உங்களுக்கு என்ன உங்கள் 1 சென்டிமீட்டர் பார்த்து கூட பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 4 பக்கமும் 1 சென்டிமீட்டர் கொடுத்து நமக்கு என்ன ஆகும் அந்த 1 சென்டிமீட்டர் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரவுண்ட் ரெக்டாங்கிள் செட் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கான அவுட்லைன் கலரை மட்டும் நான் கொடுத்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதுக்கான அவுட்லைன் கலருக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த கலர் பேனலில் போயிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணி நம்ம அதுக்கான அவுட்லைன் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இங்கே கீழே இருக்கும் பாருங்கள் அவுட்லைன் பென் அவுட்லைன் சொல்லிட்டு இருக்கும். இங்கே போய் டபுள் கிளிக் பண்ணி நமக்கு என்ன பண்ணிக்கலாம் வேணுங்கிற கலர் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். இது கொடுத்து நான் ஓகே கொடுத்துறேன். இதுக்கான அவுட்லைன் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுக்கான அவுட்லைன் வித் நமக்கு என்ன பண்ண உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அந்த சைஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்கான அவுட்லைன் வித் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ண ஒரு 3 பிட் நான் கொடுக்குறேன். நமக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திக்னஸ் வந்துருக்கும். ஸோ இந்த ரெக்டாங்கிள்குள்ளே பார்த்தீங்க அப்புறம் வேணுங்கிற டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே அந்த டேட் வரதுக்காக பார்த்தீங்க அப்புறம் நம்ம காலம் கொடுத்து செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்காக ரெக்டாங்கிள் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நமக்கு இது டேட் நம்ம கொடுப்போம் இல்லைங்களா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற இடத்துல கொடுத்து ஒரு சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரெக்டாங்கிள் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இது கொடுத்து உங்களுக்கு கரெக்டாக எந்த அளவுக்கு வரணுமோ நமக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் கொடுத்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்களுக்கு இங்கே கொடுத்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஹைட் கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணோம் அப்போ நமக்கு 4 சைடும் பார்த்தீங்க அப்படின்னா கார்னர் நமக்கு பெண்ட் ஆக வேணாம். அப்போ நமக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 சைடு மட்டும் வர மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கார்னருக்கு பெண்ட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாக் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு இந்த இடத்துல கொடுத்த நமக்கு என்ன ஆகும் அந்த ஒவ்வொரு கார்னரும் மட்டும் பார்த்தீங்க அப்போ நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 0.5 நான் கொடுத்துக்கிறேன். அதே போல் நமக்கு இந்த கீழே இந்த இடத்துல கார்னரில் பார்த்தீங்க அப்போ நமக்கு என்ன பெண்ட் பண்ண மாதிரி வரணும். ஸோ இங்கேயும் 0.5 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்போ நம்ம வேணுங்க மாதிரி பெண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெண்ட் ஆகணும் அப்படின்னா கூட கொடுத்துக்கலாம். இங்கே 0.8 நான் கொடுத்துக்கிறேன். அதே போல் நமக்கு இந்த கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா 0.8 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு 2 கார்னர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெண்ட் பண்ண மாதிரி வந்திருக்கும். ஸோ இது கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு அந்த டேக்கு நமக்கு ஒவ்வொரு டே பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ண மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ 1 வீக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7 டேஸ். அப்போ நமக்கு என்ன பண்ணுறோம் அப்போ இதே மாதிரி 7 பாக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து இன்செர்ட் பண்ண போகிறேன். நமக்கு இதே பார்த்தீங்க அப்போ நமக்கு இன்னும் டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். சேம் இதே ஷேப் தான் எல்லாத்துக்கும் நான் கொடுத்து இன்செர்ட் பண்ண போகிறேன். இது நமக்கு இன்னும் டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். அதுக்கு எடிட் மெனுவில் போயிட்டு இங்கே டூப்ளிகேட் அப்படி கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் எங்கே டூப்ளிகேட் இமேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். நமக்கு இப்படியும் டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா கீபோர்டில் நமக்கு ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த இமேஜ் இருக்கிற பொசிஷன்லேயே பார்த்தீங்க அப்போ நமக்கு இன்னும் டூப்ளிகேட் ஓப்பன் ஆகும். இப்போ நான் ப்ளஸ் கொடுத்துட்டேன். இது கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூவ் பண்ணுறேன். இதை மூவ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வரணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சு நமக்கு என்ன பண்ணணும் அப்போ நமக்கு இது அப்படியே நமக்கு ஆப்போசிட்டாக வர மாதிரி செட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க மிரர் ஹரிசான்ட்லி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண நமக்கு என்ன ஆகுது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இது கொடுத்து நமக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வரணுமோ கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே போல் என்ன பண்ணுறேன் அப்போ நமக்கு டோட்டலாக 7 பாக்ஸஸ் நமக்கு வரணும். நான் இதே பார்த்தீங்க அப்போ அகைன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இது கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க அப்போனா மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. 4 இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்போனா அகைன் நான் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா மூவ் பண்ணிக்கிறேன். 6 தென் அகைன் நமக்கு 1 மட்டும் வரணும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டூப்ளிகேட் எடுத்துகிட்டு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்
டூப்ளிகேட் ஏதாவது வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அதுக்கான ஹைட் மட்டும் லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஓவரலாக ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு இது 2 கார்னர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நமக்கு ரூலர் பார்த்தீங்க இந்த ஒரு கைட்லைன் நான் வச்சுக்கிறேன். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கார்னர்லையும் ஒரு கைட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு 2 இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்கேஸ் இந்த ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே போல் என்ன பண்ணுறேன் அப்புறம் இங்கேயும் கொடுத்துட்டு இதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ அப்போ நமக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது ஈவனாக எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி சைஸ் நமக்கு செட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அப்போ இது ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் பார்த்தீங்க அப்போ நமக்கு அவுட்லைன் கலர் நம்ம கொடுக்க போகிற இந்த ஷேப்க்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ண பெனில் போயிட்டு அவுட்லைன் கலரில் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்கு நமக்கு சேம் பார்த்தீங்க அப்போ ரெட் கலர் வர மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, கலரில் இங்கே ரெட் கலர் கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ நமக்கு என்ன இதுக்கான அவுட்லைன் கலரும் பார்த்தீங்க அப்போ நமக்கு ரெட் கலராக மாறி இருக்கும். நமக்கு அவுட்லைனுக்கான திக்னஸ் கூட பார்த்தீங்க அப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஆப்ஷன் இந்த டூலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவுட்லைனில் போயிட்டு இங்கே வேணுங்கிற மாதிரி திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1.5 ஃபீட் கொடுத்தா நமக்கு என்ன அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண எல்லா ஆப்ஜெக்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா திக்னஸ் நமக்கு செட் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா டேட் வரதுக்கான ஒரு பாக்ஸஸ் பார்த்தீங்க அப்புறம் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த டேட்கான பாக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் நமக்கு இங்கே இருக்கிற பாக்ஸ்க்கான சைஸ்லேயே இருக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு ஒரு லைன் பார்த்தீங்க அப்படின்னா கைட்லைன் கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுக்கும் இன்பிட்வீன் கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லைன் வர மாதிரி நமக்கு பாக்ஸ் வர மாதிரி செட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கைட்லைன் செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளோவை பார்த்தீங்க அப்புறம் இருக்க 7 பாக்ஸஸ்க்கும் கொடுத்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் கைட்லைன். இதுக்கு பார்த்து ஜஸ்ட் இதில் போய் ட்ராக் பண்ணி இதில் போய் பாருங்கள், இந்த ரூலரில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கான கைட்லைன் நமக்கு வந்துடும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கைட்லைன் வச்சு கொண்டு வரும்பொழுது அந்த ஆப்ஜெக்ட் நமக்கு எங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூவ் ஆகாமல் சேம் நமக்கு ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கீழே வந்து நமக்கு அந்த டேட் போகிறதுக்காக அந்த பாக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்போ நெக்ஸ்ட் இதுக்கான டேட் எப்படி இன்சர்ட் பண்ணோம், அதே போல் இந்த கேலண்டர் பார்த்தீங்க அப்படி இப்போ நமக்கு ஃபினிஷ் பண்ண போகிறோம்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorjobs.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.